லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, ஹெச்எஃப் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஹெச்எஃப்லேயே கொஞ்சம் கிராஸ் மாடு தான். மாடு வந்து கன்று போட்டு 3 நாட்கள் ஆகிறதாகவும் தற்போதைக்கு 9 லிட்டர் கறவை இருக்குது. நாட்கள் கடந்து போக இந்த மாட்டுக்கிட்ட இருந்து ஒரு 15 to 16 லிட்டர் கறவை திறன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து கொஞ்சம் இழப்பாக தான் இருக்குது. மாடு இருந்த இடத்துல சரியாக பராமரிக்கல. இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நல்ல கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு, நல்ல இளம் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. காளை கன்று வந்து போட்டுருச்சு. கன்று போட்டு 3 நாட்கள் ஆகிறது. சுழி சுத்தம்லாம் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். மாடும் கன்றும் ரெண்டுமே வந்து சுழி சுத்தம் தான். இன்னொரு 6-7 கண்ணுக்கு இந்த மாட்டை கண்டிப்பாக வச்சு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. நான் ஒரு மாட்டை வந்து நல்லா பராமரித்து அதிகமான கறவை திறன் எடுத்துக்குவேன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா விலையும் வந்து கம்மியான விலை தான். கண்டிப்பாக இந்த மாடு இந்த கண்ணுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன் எடுத்துக்கும். ஆனால் மாடு வந்து பார்த்தோம்னா நம்ம தான் வாங்கி நல்லா உடலை வந்து தேத்திக்கணும். ஒரு கம்மி விலைக்கு வந்து பார்த்தோன்னா நான் மாட்டை வாங்கி தேத்திக்கிறேன் அப்படின்றவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணி தேத்திக்கலாங்க. மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் த தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல மடிவளமான மாடு, காம்பு வளமான மாடு. இந்த கண்ணுக்கு நீங்கள் நல்லா பராமரித்து உடம்பை தேத்தி வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கண்ணுக்கு கண்டிப்பாக இந்த மாடு வந்து ஒரு நல்ல விலைக்கே வந்து விற்க முடியும். இருந்த இடத்துல மாடு வந்து பராமரிக்காமல் விட்டது நம்ம பார்க்கும் போதே நமக்கே வந்து கண்டிப்பாக தெரியும். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து கால் பண்ணி பேசி மாட்டை கேட்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கண்ணுக்கு வாங்கி அடுத்த கண்ணுக்கு தேத்தி விற்றிங்கன்னா கூட ஒரு கண்ணுக்கு கறந்துக்கிட்டு அடுத்த கண்ணுக்கு விற்கும் போது கண்டிப்பாக இந்த மாடு நல்ல விலைக்கே வந்து விற்க முடியும். உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இது போன்று உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.